ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செய்ய போகிறோம். அதாவது திணை அரிசி பொங்கல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு திணை அரிசி, 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன், அதாவது பாசிப்பருப்பு. இப்போது இது ரெண்டுத்தையும் நல்லா களைஞ்சிட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஊற வச்சிடலாம். குக்கர் வச்சுருக்கேன், அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பொங்கல் வந்து செய்யறதுக்கு நெய் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்பவே வந்து டேஸ்டியாக நல்லா வாசனையாக இருக்கும். இப்போது களைஞ்சி வச்சுருக்க திணை அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப் திணை அரிசி, 1/4 கப் சிறுபருப்பு எடுத்தேன். ஸோ டோட்டலாக நான் 4 கப் அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணேன். ரொம்பவே கரெக்டாக இருந்துச்சு. தண்ணி அதிகமாகவும் போல், ரொம்ப கம்மியாகவும் இல்லை. கரெக்டான பதத்துக்கு வந்திருந்தது பொங்கல். ஸோ இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை லோ ஃப்ளேமில் 2 விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சூப்பராக வெந்திருந்ததுங்க. இப்போது இது வேகட்டும். இதுக்கு உண்டான தேங்காய் சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியாக அண்ட் சிம்பிளாக வந்து பண்ணிடலாங்க. அதுக்கு அரை முடி தேங்காய் வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பல்லு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகா, தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டும் வந்து இதுக்கு மேலே சேர்க்காதீங்க. ஒரு பல்லு ஒரே ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி, இது மட்டும் போதுமானது. அதிகமாக சேர்த்தா நல்லா இல்லை. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன், அதில் 1 ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நெய் இல்லைனா நீங்கள் எண்ணெயில் கூட நீங்கள் தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். 1 ஸ்பூன் வந்து கடுகு வந்து ஆட் பண்ணுறேன். 2 வரமிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை. இப்போ இது நல்லா வந்து வதங்கட்டும். இது நம்ம வந்து பாருங்கள், இதை தேங்காய் சட்னிலாம் ஆட் பண்ணியாச்சு. சூப்பரான குயிக்கான வந்து தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போது திணை அரிசி நல்லா வந்து வெந்துருச்சு. பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோ சூப்பராக வந்து வெந்திருக்கு பாருங்கள். கரெக்டாக வந்துருந்துச்சுங்க. இதே மெஷர்மெண்ட்டில் பண்ணுங்கள். சூப்பரான திணை அரிசி பொங்கல் வந்து ரெடி ஆகிடும். இப்போ இதை வந்து தாளிச்சிடலாம் நம்ம. அதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் 1 ஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகா, ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்தா போதும். நான் வந்து வேர்க்கடலை தாங்க, வறுத்த வேர்க்கடலை தான் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்புக்கு பதிலாக. ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டான சுவையில் டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் ஒரு வாட்டி இப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா இப்போ வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா வந்து வாசனையாக இருக்கும் பொங்கல். இப்போ இது எல்லாத்தையும் பொங்கலில் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ சூப்பரான ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதே போல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது ஃபீட்பேக் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கீதா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. Thanks for watching.